சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி இந்த படத்துடைய அப்டேட்டில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், நடிகர் உபேந்திரா இதில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. இவரை பற்றி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, யாருப்பா உபேந்திரா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்லலாம், உபேந்திரா வந்து அவ்வளோ பெரிய நடிகர்லாம் இல்லைப்பா, அவர் வந்து ஒரு சாதாரண, அவரை வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பழைய நடிகர் மைக் மோகன் அண்டு பழைய நடிகர் வந்து டி ராஜேந்தர் மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு காலகட்டத்தில் மட்டும் அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படியே போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உபேந்திரா அப்படிங்கிற நடிகரை நினச்சி ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உபேந்திரா அப்படிங்கிறவர் கன்னட சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார், ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னட சினிமாவுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுமே உபேந்திரா அப்படின்னு சொன்னால் கூட அதில் எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய படைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி வந்து ஜெயிலர் படத்தில் சிவராஜ்குமார் அவர்களுடைய மாசான ஒரு கேமியோ வந்து பார்த்து நம்ம அப்படியே வேறு லெவலில் ஒரு ஃபயர் ஆனோம். ஆனால் அப்படிப்பட்ட சிவராஜ்குமார் அவர்களே மாஸ் அவதாரத்துக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா நடிகர் உபேந்திரா அவர்கள் தான். அவருடைய படம் ஓம் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் தான் ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக ஒரு ட்ரெண்ட் செட்டே வந்து கன்னட சினிமாவில் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அப்போவே வந்து அந்த படம் ஒரு ராவான ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் பல தடவை வந்து ரீரிலீஸ் ஆன ஒரு கன்னட படம். கன்னட படத்துலேயே வந்து ஒரு டாப் 10 ஜெம் அப்படின்னு எடுத்து வச்சோம்னா அதில் ஓம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் வந்து தக் லைஃப் பண்ணியிருக்கிறாரு உபேந்திரா. ஒரு பெரிய டைரக்டர், அதாவது கமல் சாரும் பண்ணக்கூடிய விஷயத்தையும் பண்ணுவார் நடிப்பில், ரஜினி சார் பண்ணக்கூடிய விஷயத்தையும் பண்ணுவார் மாசு. ஸோ அது மாதிரி கன்னட சினிமாவுடைய கமல் ரஜினி அப்படின்னு சொன்னால் வந்து உபேந்திரா அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஸோ கமல் சார் லெவலுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு நடிகர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் விக்ரம் சார் பண்ண பிதாமகன் மாதிரியான கேரக்டராக இருக்கட்டும், அஜித் சார் பண்ண காட்ஃபாதர் வரலாறு அது மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், கிளாசிக்கல் டான்ஸரு, அது மாதிரி காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் சார் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இது எம்ஆர் ராதா, நம்முடைய நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள் பண்ண அந்த ரத்த கண்ணீர் படத்தை ஒரே ஒரு நடிகர் தான் வந்து ரீமேக் பண்ணி அந்த சேலஞ்சிங்கான ரோலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவர் யாருன்னா உபேந்திரா அவர்கள் மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு அவருடைய நடிப்பு, அவர் காட்டுற அந்த டெடிக்கேஷன் அப்படிங்கிறது பெரிய லெவல். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் சினி ஃபீல்டில் வந்து வந்தவர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங்கும் வந்து பெரிய அளவில் ஒரு கலெக்ஷன் இருக்குது. நான் கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா உபேந்திராவுடைய அந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அப்படிப்பட்ட உபேந்திரா அவர்கள் நம்ம 2.0 படத்துடைய ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தோம்னா சங்கர் சார் சொல்லியிருப்பார், உபேந்திரா ஒரு டிப்ஸ் கேட்கும்போது, சங்கர் சார் நான் என்ன உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறது, உங்கள் படத்தையே நான் ரெஃபரன்ஸாக பார்த்து வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூலி படத்தில் உபேந்திரா அவர்கள் வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான். ஏன்னா உபேந்திராவுடைய ஒரு சாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சன் ஆஃப் சத்யமூர்த்தி அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அல்லு அர்ஜுன் அவருடைய படம். அந்த படத்தில் உபேந்திரா வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் தான் கொஞ்சம் லீடு. அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து உபேந்திரா அவர்களோட கண், அந்த கை ஷேடோவில் தான் சில ஷாட்டெல்லாம் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம்னா உபேந்திரா ஒரு பின்னி இருப்பார், அன்னியன் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்றி இறக்கியிருப்பார் அவருடைய மாடுலேஷன் ஆக்டிங்கை. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மாஸாக இருக்கும். அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் சத்தியம்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அவருடைய ஓன் வாய்ஸ் இல்லைனாலும் அவருடைய அந்த ஒரு எஸ்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பார். நிறைய பேர் பார்த்துருப்போம் விஷால் சாரோட சத்தியம் படத்தில். ஸோ அந்த மாதிரி உபேந்திரா யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கூலி படத்தில் ஒரு நல்ல கேரக்டர், ஜெயிலரில் சிவராஜ்குமாருடைய கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அமைஞ்சுது, ஒரு ரோல் வந்து அமைஞ்சுது அப்படின்னா வேறு லெவலில் ஜெயிலரில் சிவராஜ்குமார் அவர்கள் பேசப்பட்டதை விட கூலி படத்தில் உபேந்திரா அவர்கள் பெரிய அளவில் வந்து பேசப்படுவார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் கூலி படத்துடைய அந்த ஸ்டார் கேஸ்டிங் அப்படிங்கிறது பெரிய பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஸ்ருதி ஹாசன் இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து நடிக்கிறவங்க தான். ஸோ இன்னொரு பக்கம் சத்யராஜ் சாரும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு காம்போ. அண்ட் இன்னொரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த ஷௌபின் வந்து இந்த படத்தில் இருக்கார். அவரும் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஆக்டர். திடீர்னு ஒரு வர்மா, எப்படி ஜெயிலரில் ஒரு வர்மா கேரக்டர் இருந்தால் அது மாதிரி ஒரு பின்னி பெடல் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பர்ஃபார்மர் தான் அவரும். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் சில ஆக்டர் வந்து வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. நாகார்ஜுனா வருவாரா அப்படின்னு வந்து ஒரு ரூமர் தான் இருந்தது. ஆனால் இப்போ நாகார்ஜுனாவும் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாகார்ஜுனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்பேற்பட்ட ஒரு தெலுங்குல ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு. நம்ம தமிழ் சினிமாலே ரச்சகன்லாம் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்போவும் வந்து நாகார்ஜுனா அவர்களுக்கு வருஷத்துக்கு அவருடைய லீட்லேயே வந்து ஒரு படம் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நடிகர் தான் நாகார்ஜுனா அவர்களும். ஸோ இந்த கூலி படத்தில்
ஸோ ஸ்டார் கேஸ்டிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து அனிருத் அவருடைய மியூசிக்கு எல்லாமே வேறு லெவலில் எல்லாமே கிளிக் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரோமோவில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ சூப்பர் ஸ்டார் DISCO அப்படின்னு வந்த அந்த ஒரு கிளிம்ஸ்லையும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவரும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும். எப்படி வந்து பீஸ்ட்டுக்கு அப்புறம் நெல்சன் ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தாரோ ஜெயிலர் மூலிமா, அது மாதிரி லியோக்கு அப்புறமா ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்து ஸோ கண்டிப்பாக கூலி படம் மட்டும் ஒரு வேறு லெவலில் வந்து அமைஞ்சுது அப்படின்னா, இது அதுக்கு இடையில் எந்த படமும் 1000 கோடி அடிக்கலைன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 2025 சம்மர் அப்படி இல்லைனா வந்து ஆகஸ்ட் 15 இது மாதிரியான டைமில் இல்லை ஒரு தசரா ஹாலிடேஸில் வரக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ LCUவா இல்லையா அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி ஒரு வேறு லெவலில் ஒரு அப்டேட்டாக வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.